Praise the Lord, glory to God. நம்மளை சுற்றி நிறையா ஃபேமிலிஸ் பார்க்குறோம். அதையும் தாண்டி நம்மளோட ஃபேமிலிஸ்லையுமே நிறையா வாட்டி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறையா பிரச்சனைகள், பிரிவினைகள், போராட்டங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு. டிவோர்ஸ் ரேட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பிடிக்காத ஒரு ரிலேஷன்ஷிப்பை எதுக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கணும் நம்மளா, ஸோ லெட் இட் கோ அப்படின்ற மென்டாலிட்டிக்கு நிறையா பேர் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் காட்ஸ் வேர்ட் இஸ் not at all changing at any situation, at any point of time. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறியோ ஓய்ந்தோ போகாது. ஆண்டவர் ஆரம்பத்தில் ஆதியில் படைச்சப்போவே ஆதாம் ஏவாள்னு ஒரு ஃபேமிலியை தான் உருவாக்குறாரு. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் ஏசப்பா அந்த பூமிக்கு வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மிராக்கிள் ஒரு கல்யாண வீட்டில் தான் ஆண்டவர் பண்ணுறாரு. ஸோ ஹீஸ் ஹானரிங் த மேரேஜ் ரிலேஷன்ஷிப். ஆண்டவரோட பார்வையில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்ற ரிலேஷன்ஷிப் ஏசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் மாதிரி ஆண்டவரோட கண்களில் ரொம்ப வேல்யூபிளாக ஃபேமிலின்ற செட்டப்பே காட் கிரியேட் பண்ணி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு காட் நினைக்கிறாரு. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இது பற்றி நிறையா நம்ம நிறைய ப்ரீச்சிங்ஸ் கேட்டிருப்போம், நிறைய டீச்சிங்ஸ் கேட்டிருப்போம், நம்ம நிறைய தியானிச்சிருப்போம். பட் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம தவறி போகிறதுனால நம்மளோட லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸாக நம்ம சஃபர் ஆகிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஆண்டவர் எனக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாரு. என்னோட லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் உண்டாகி அது மூலமாக ஆண்டவர் எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. என்னோட லைஃப்பில் நான் பண்ண தப்பெல்லாம் எனக்கு சுட்டி காமிச்சு நம்ம எப்படி மாறணும், ஆண்டவரோட உண்மையிலே அந்த ஹெவன்லி பிளான் படி நம்ம எப்படி வாழ்க்கையை நடத்தணுன்றது ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பர்டிகுலராக யாரையும் மென்ஷன் பண்ணி கிடையாது. ஜென்ரலாக எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய, ஆண்டவருக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாபிக் குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆண்டவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நம்மளை கொண்டு வந்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் இது ஆண்டவரோட சித்தமாக இருந்திருக்குமா, இல்லை நம்ம ஆண்டவரோட சித்தத்தை தாண்டி வந்துட்டோமா, நம்ம தப்பு பண்ணிட்டோமா, இந்த மாதிரி எந்த தாட்ஸுமே நம்மளுக்குள்ள ஃபர்ஸ்ட் வரவே கூடாது. இதுதான் நான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மேரேஜ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நம்ம ப்ரேயர் பண்ணும்போதே ஆண்டவரோட சித்தம் கேட்டு ப்ரேயர் பண்ணி மேரேஜ் பண்ணும்போதும் எது நடந்தாலும் ஆண்டவரோட சித்தத்தின்படி தான் நடக்கும். ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணிட்டோம். பிகாஸ் காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம ஃபெய்த் ஆண்டவர் மேலே இருக்கணும். ஆண்டவர் நம்மளுக்கு இப்போ கல்யாணம் பண்ணிட்டோம், ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு தான் கல்யாணம் பண்ணோம்னா இந்த கல்யாணம் அடுத்து கல்யாணத்தில் பிரச்சனைகளோ இல்லை குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாத ஒரு பாயிண்ட்ல ஒருவேளை இது ஆண்டவரோட சித்தம் இல்லாமல் இருந்திருக்குமோ, நம்ம ஆண்டவர் சித்தத்தை தாண்டி வந்துட்டோமோ, காட்ஸ் பிளான் தாண்டி வெளியே ஓடி வந்துட்டோமோ நம்மளா அப்படின்ற மாதிரி மைண்ட்குள்ளே தோணுச்சுன்னா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க அந்த தாட்ஸை. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டீங்க அப்படின்னாலே இனிமேல் இதுதான் உங்கள் லைஃப், ஆண்டவரோட சித்தத்தின் படி தான் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி ஜெபிச்சிருந்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஜெபிக்காமல் நீங்கள் உங்களோட லவ் மேரேஜோ எதுவோ பண்ணியிருந்தீங்கனாலும் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது he is willing to make you both as a one person. ஆண்டவர் நம்ம 2 பேரையும் ஒரே ஃப்ளஷ்ஷாக தான் பார்க்குறாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போத் ஆர் சேம் ஃப்ளஷ். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பிரிஞ்சு போகணும் இது சித்தமா அப்படின்ற டவுட்ஸுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஸோ இப்போ நீங்கள் மேரேஜ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கீங்க, என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, இல்லாட்டினா மேரேஜ்க்கு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு விட்டுருங்க. ரொம்ப அதை டீப்பாக போய் திங்க் பண்ணாதீங்க, ஒருவேளை இது தப்பாக இருக்குமோ. பிகாஸ் இன் எவ்ரி மேரேஜ் தேர் ஆர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஆண்டவரோட சுத்தத்தின்படி கல்யாணம் நடந்திருந்தாலும் அதில் ஏற்றத்தாழ்வுகள் வரதான் செய்யும். இது ரொம்ப காமனான ஒரு விஷயம். Because practically we both are born in different families, we both grown up in different situations. ஸோ நம்மளோட அம்மா அப்பா வேறு மாதிரி இருப்பாங்க, நம்மளுக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள், என்விரான்மெண்ட் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ there will be ups and downs. So there should not be any doubt for you after marriage or when you submit your life to Lord. நீங்கள் நல்லா பிலீவ் பண்ணிக்கோங்க, ஆண்டவர் கண்டிப்பாக அவரோட சித்தத்தின்படி தான் நம்மளை நடத்துவார். ஸோ இனிமேல் நம்ம பிரிஞ்சிடலாமா, ஆண்டவர் சித்தம் இல்லாமல் பண்ணிட்டோமா, அதனால ஒரு கில்ட்டி ஃபீலிங்குள்ளே போகிறது, இல்லை வெறுக்கிறது, பார்ட்னரை வெறுக்கிறது, இந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணக்கூடாது. செகண்ட் திங், பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, டோட்டலி டிபெண்ட் ஆன் அவர் பார்ட்னர்.
நம்ம பார்ட்னர் தான் இனிமேல் நம்ம லைஃப். ஏன்னா ஆண்டவர் வந்து இப்போ ஒரு உங்களுக்கு ஏற்ற துணையை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த லைஃப் பார்ட்னர் மேலே வந்து ஆண்டவருக்கும் மேலே அபரீதமான அன்பு வச்சு அவங்களையே ரிலை பண்ணி வாழ்றது, அன்பு வைக்கிறது முக்கியம். ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, என்ன நீ என்கிட்ட நீ அன்பு செலுத்துறதுக்கு அப்புறம் முதல்ல லவ் வந்து ஆண்டவருக்கு. ஸோ அதுக்கடுத்து நீ உன்னை போல பிறரை நேசி, உனக்கு மற்றவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை நீ மற்றவங்களுக்கும் செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி காட் வாண்ட்ஸ் அஸ் டு லவ் த அதர் பர்சன். அப்படி இருக்கும்போது மெயின்லி நம்மளோட லைஃப் பார்ட்னருக்கு நம்ம லவ் பயங்கரமாக கொடுக்கணும். பட் அட் த சேம் டைம் வி ஷுட் நாட் ரிலே ஆன் தம், வி ஷுட் நாட் பி கிளிங்கி ஆன் தம். அவங்க தான் இனிமேல் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் கொடுக்குற டைமை அப்படியே கம்மி பண்ணிட்டு இவங்க மேலேயே ஃபுல்லாக மைண்ட் ஃபுல்லாக கொண்டு போய் வச்சுட்டு இருந்தா தட் வில் கிவ் அஸ் எமோஷனல் பெயின். ஸோ அந்த மாதிரி டோட்டலாக ரிலே ஆகும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஓவர் திங்க் பண்ணுறது. அவங்க கிட்டக்க பேசுகிற வார்த்தைகள், ஆண்டவரோட வேதத்தில் வார்த்தை இருக்கு, வார்த்தையின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசுறது, ஒரு பாஸ்ட்டை பற்றி பேசுறது, இல்லை சம்மந்தமே இல்லாத நடக்காத ஹைப்போதெட்டிக்கலான விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து பேசி என்னைக்கும் நடந்து போன பிரச்சனைகளை கொண்டு வந்து திரும்ப பேசி ஸோ ரொம்ப பேசி அவங்க தான் உலகம் அப்படின்றப்போ அவங்களோட ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட நம்மளுக்கு பெரிய எமோஷனல் பெயினையும் நம்மளுக்கு வந்து நம்ம லைஃபே நினச்சிருந்தோமே நம்மளை ஏமாற்றிட்டாங்களேன்ற ஃபீலிங்கையும் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ டோன்ட் ரிலை ஆன் தம் டூ மச், ரிலை ஆன் காட் அலோன். ஆண்டவருக்குள்ளே நம்ம வந்து இருந்து ஆண்டவர் மேலேயே நம்ம சார்ந்து இருக்கும் போது தான் ஹி நெவர் டிசப்பாயிண்ட் அஸ். ஆண்டவர் நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டார். பட் காட்ஸ் பிளேஸில் எந்த ஒரு மனுஷனை கொண்டு வந்து வச்சா கூட அது வந்து விக்கிரக ஆராதனைக்கு சமம் தான். ஸோ இன்னொன்று, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ரெண்டாவது என்ன ப்ராப்ளம் நடக்குது, ஒருத்தவங்க மேலே ரொம்ப ரிலே ஆகும்போது அப்படின்னா அவங்க மேலே தேவையில்லாத சந்தேகங்கள் உண்டாகுது. இது எப்படின்னா, சில விஷயங்கள் வந்து நேச்சுரலாக நடக்கவே நடக்காது. ஆனால் நம்ம வந்து நம்ம மைண்டுக்குள்ளே ஓவர் திங்க் பண்ணி இப்படி இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சு, இல்லை அவங்க ஒய்ஃப் வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க வந்து பிக்கப் பண்ணல அப்படின்னா உடனே ஒரு 10 minutes வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணலன்னா ஒரு 50 times 60 times கால் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது என்ன ரீசன்? ஏன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் வருது. ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னாச்சு. ஸோ எதுக்கு இவ்வளோ பயம் வந்து எதுக்கு வரணும்? நம்ம வந்து ஆண்டவருக்குள்ளே நம்ம இருக்கோம், நம்ம ஃபேமிலியே வந்து ஆண்டவரால் காக்கப்பட்டிருக்கு, சரியா? ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்துருக்கிறாரு. ஸோ நம்ம எதுக்காக இன்னொரு மனுஷங்களை நினச்சி அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னே நம்மளுக்கு தெரியாது. அவங்க அங்கே என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க, அவங்கள சுற்றி என்ன நடக்குது எதுவும் நம்மளுக்கு தெரியாது. பட் விசுவாசி பதறான் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஸோ நம்ம விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை அப்படின்னா நம்ம ஆண்டவர்கிட்ட நம்பி அவர்கிட்ட முழு பொறுப்பையும் ஒப்படைச்சிடணும். தேவையில்லாமல் இந்த மாதிரி சந்தேகப்படுற அடுத்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்தவொடனே நம்மளுக்கு அன்பில் தான் நம்ம வந்து ஃபோன் பண்ணி கேட்குறோமோ என்னவோ பண்ணுறோம், எப்போ வருவீங்கன்ட்டு. பட் அவங்க வந்து கால் எடுக்கலை அப்படின்றப்போ அந்த அன்பு வந்து அந்த இடத்துல கோபமாக மாறுது. கோவமாக மாதிரி அவங்க மேலே எரிச்சல் படுறது. இது வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு மட்டும் நான் இந்த ஒரு சுச்சுவேஷன் சொன்னேன். பட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் சந்தேகம் உண்டாகுது. ஓவர் பொசசிவ்னஸ், ரொம்ப பொசசிவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். நம்மளை விட ஜாஸ்தியாக வேறு யார்கிட்டையாவது பேசுகிறாங்களா, அப்போ வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும், நம்மளை தான் நேசிக்கணும், ஏன்னா நம்ம தான் அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் உருவாகுது. இந்த ரீசன்னாலே நிறைய ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க ரொம்ப அவங்கள வந்து நம்ம கைக்குள்ளேயே வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்க அந்த விரிசல் வந்து 2 பேருக்கும் கேப் தான் பெருசாகிக்கிட்டு போகுது. ஸோ இது சப்கான்ஷியஸாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையா ஃபேமிலியில் நடக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டையும் நான் போச்சுக்கணும். வி ஷுட் ரிலை ஆன் காட் அலோன் பட் நாட் ஆன் எனி ஹியூமன் பீயிங்ஸ். ஈவன் அவங்க வந்து நம்ம பேரண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம், நம்ம ஹஸ்பண்டாக இருக்கலாம், யாருனாலும் ஆண்டவரை வச்சுட்டு தான் அதுக்கப்புறமாட்டி தான் ஆண்டவர் கொடுக்குற தயவுனால தான் நம்மளால இவங்கள லவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஒபே காட். ஆண்டவர் ஒரு இடத்துல ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்றாருன்னா அதை நம்ம ஒபே பண்ணணும். அந்த இடத்துல நம்ம டிஸ்ஒபே பண்ணும்போது அதனால நம்மளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருது. குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள இருக்க ப்ராப்ளம்ஸ் பெருசாகிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து டிஸ்ஒபேயிங் காட்ஸ் வேர்டை டிஸ்ஒபே பண்றது. ஸோ அஸ் பர் பைபிள் wife should submit herself to the husband. ஸோ ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃபை வந்து ஆண்டவர் சபையை நேசிக்கிறது போல நேசிக்கணும், தன்னுடைய சொந்த சரீரத்தை போல நேசிக்கணும். பட் 2 பேருக்கும் தலையாக இருக்கிறது ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லையா? ஸோ
புருஷனுக்கு வந்து மனைவிக்கு தலையா இருக்கிறான், ஆனா புருஷனுக்கு தலையா இருக்கிறது இயேசு கிறிஸ்து தான். ஸோ ஆண்டவரை வச்சு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியலை அப்படின்னா அங்கே பிரச்சனைகள் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னோட லைஃப்ல என்ன ஆச்சு அப்படின்னா, நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எனக்கு வந்து நான் இப்போ புது கண்ட்ரியில் இந்த மாதிரி இருக்கிறதுனால என்னால் ரொம்ப ஒரு பாயிண்ட்ல நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி என்னால் முடியல, என்னால் இங்கே சர்வை பண்ண முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷனில் நான் வந்து ஊருக்கு போகணும்னு சொல்லி நான் அடம் பிடிச்சு நான் போனேன். பட் ஆண்டவர் வந்து நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை மூலயமா பேசினாரு. ஒருவராக இருக்கிறத பார்க்கலாம், 2 பேராக இருக்கிறதுனால ஒருவன் விழுந்தால் அவனை தூக்கிவிட இன்னொருவன் இருப்பானே, ஒருவனாக இருக்கிறதுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கியில் வரும். அந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. இன்னொரு வார்த்தை வந்து முப்பொறினுள் சீக்கிரம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை மூலமாகவும் ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. பட் நான் வந்து டிஸ்ஒபே பண்ணேன். நான் என்னோட ஃபீலிங்ஸை தூக்கி ஃபஸ்ட்டு வச்சேன். எப்போ நம்மளோட ஃபீலிங்ஸை ஆண்டவரோட வார்த்தைக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கிறோமோ, வி ஆர் awaiting a problem, we are on the way to a suffering அர்த்தம். நம்ம ஒரு சஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபீலிங்ஸை முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னா 99% ஆஃப் டைம் இட் வில் end up in a problem தான். பட் we should obey God even if we can't do that at that time. அந்த டைமில் நான் அந்த சஃபரிங்கை தாங்கி ஆண்டவர் சொன்னபடி கேட்டு இருந்திருந்தேன்னா நான் பின்னாடி வர நிறையா சஃபரிங்ஸை நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அந்த டைமில் நான் ஆண்டவர் பேச்சை கேட்காம நான் போனதுனால ஐ சஃபர்ட் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். நான் வந்து ஏர்போர்ட்டில் போய் ஃப்ளைட் ஏறுறதுலேருந்து நான் அங்கே ரீச் ஆகுறதுலேருந்து வீசா ப்ராப்ளம்லேருந்து ஐ காட் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாத நிறைய பிரச்சனைகளை நான் சந்திக்க நேரிட்டது. ஸோ ஆண்டவர் எனக்கு அந்த நேரத்தில் நான் மறுபடியும் நான் என்னோட பேக் டு லைஃப்க்கு நான் வந்து பேக் டு ஃபார்முக்கு வர்றதுக்கு இட் டுக் லிட்ரலி 3 to 4 months. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஸோ அந்த டைமில் மறுபடியும் நான் ஃபாஸ்டிங் போட்டு ஆண்டவருக்கு ஒப்புரவாகிறதுக்கு இட் வாஸ் ரியலி அ ஹார்டர் டைம் ஃபார் மீ. காட் பட் எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. பட் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி டிஸார்டட். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அந்த டைமில். ஸோ காட் சொல்கிற வேர்ட் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்மளால் முடியலன்றதுனால நம்ம ஃபீலிங்ஸ் இடம் கொடுக்காம அதுக்கு நம்ம ஒபே பண்ணோன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம தப்பிச்சுக்கொள்ளலாம். இது வந்து 2 பேருக்குமே கண்டிப்பாக இது வந்து செட் ஆகும். இது ஹஸ்பண்டுக்கும் இதே தான், ஒய்ஃப்க்கும் இதே தான். போத் ஷுட் ஒபே காட். ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்கிறாரோ அதை கண்மூடித்தனமாக நம்பி அதன்படி வாழ்கிறது தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்போ ஒருத்தவங்க யாராவது ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க கணவன் மனைவியில் அப்படின்னா கர்த்தருக்குள்ள மனைவி வந்து கணவருக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக கீழ்ப்படியணும். அடுத்த முக்கியமான ஒரு 4th பாயிண்ட், இதுதான் லாஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். 4th பாயிண்ட் என்னன்னா கம்யூனிகேஷன். 2 பேருக்கும் இருக்கிற யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், 2 பேரும் எப்படி நெகோஷியேட் பண்ணுறீங்க, ஒவ்வொருத்தவங்களோட ஃபீலிங்ஸை எப்படி ஷேர் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயம். ஸோ இப்போ வந்து ஒரு சில பேர் கேரக்டரே வந்து ரொம்ப மூடியாக ரொம்ப காமாக இருப்பாங்க, பெருசாக எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க மாட்டாங்க. பட் சில பேர் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பாங்க. ஸோ சேம் நம்மளோட பார்ட்னரும் நம்மள மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் சில நேரங்களில் வேர்ட்ஸ் வந்து தப்பான வேர்ட்ஸாக பேசும்போதோ இல்லை வேர்ட்ஸ் அவங்கள ரீச் பண்ணாத போதோ நம்மளுக்கு எவ்வளோ அன்பு இருந்தாலும் அதை நான் வெளியே காமிச்சிக்க மாட்டேன். இந்த மாதிரி இருக்கிற சில விஷயங்களினால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரமாட்டேங்குது. 2 பேரும் பேச முடியல, மனம் விட்டு பேசுறது, டிரான்ஸ்பரன்சிலாம் இல்லாமல் போகுது. பட் அந்த விஷயங்களை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, யூ போத் கேன் ஸ்பெண்ட் டைம் டுகெதர். 2 பேரும் ரிலாக்ஸ்டா காமா எந்த விஷயங்களை பற்றி யோசிக்காம, அதாவது மற்ற ஸ்ட்ரெஸ், ஒர்க் ஸ்ட்ரெஸ், வீட்டு ஸ்ட்ரெஸ் எதையும் யோசிக்காம ஸ்பெண்ட் டைம் இட் டுகெதர். உங்களை பற்றி இன்னொருத்தவங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப கூலான ஸ்டேட்டில் பேசுங்க, கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள் எல்லா விஷயங்களையும். ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்ம் ஆகும். இப்போ ஒருத்தவங்களுக்கு எந்த விதமாக பேசும்போது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு கோபம் உண்டாகுன்றதை வந்து யூ ஹாவ் டு அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பேசினா there creates a problem, so we should not talk like this but in another way அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் அ பேரலல் வே. அதுக்கு எந்த வேலை பேசினா சண்டை வராது இல்லை கோபம் வராது அப்படின்றத யோசிச்சு யூ போத், இது வந்து ஒருத்தவங்களுக்கு கிடையாது, இது வந்து 2 பேரும் எஃபோர்ட் போடணும் அதுக்கு. ஸோ 2 பேரும் இதுக்கு ஏற்ற மாதிரி எஃபோர்ட் போட்டு அதே மாதிரி பண்ணும்போது அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ வில் ரியலைஸ், ஓகே இதெல்லாம் பேசினா ப்ராப்ளம் வரும், இதெல்லாம் பேசினா இவங்களுக்கு பிடிக்காது, ஸோ இதெல்லாம் பேசினா தான் குடும்பம் சமாதானமாக போகும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ரியலைஸ் பண்ணணும். நிறைய பேர் வந்து ஃபேமிலி ஆனதுக்கப்புறம்
அதுக்குள்ளே நிறையா ஸ்டடி பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது, அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது, லிசன் பண்ணுறது இருக்குது. இது எல்லாத்தையுமே பண்ணணும். பிகாஸ் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற முதல் பொறுப்பே குடும்பம் தான். மற்ற வேலைகளாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், எல்லாமே செகண்டரி தான். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் நம்ம கையில் கொடுத்துருக்கிறது நம்மளோட லைஃப் பார்ட்னர், நம்மளோட சில்ட்ரன் தான் நம்மளுக்கு முதல் ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஊழியம். ஸோ இவங்களை ஆண்டவருக்குள்ள ஆயத்தப்படுத்தி நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றவங்களாக மாற்றணும். ஸோ டேக் அவேயாக கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம என்ன தான் நம்மளோட சுய முயற்சியில் நம்மளோட ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணாலும் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு நிலை நிற்கும். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் எந்த ஒரு சின்ன டெசிஷன் எடுக்கிறதுனாலும், ஏசப்பா நான் இதை எடுக்கிறேன், இது ஓகேவா, இது கரெக்டாக தப்பா, என்கிட்ட பேசுங்க, ஆண்டவர் கண்டிப்பாக பதில் கொடுப்பார். எஸ்னா எஸ் சொல்லுவார், நோ சொல்லுவார், எல்லா பதிலும் ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் அவர் கண்டிப்பாக பேசுவார். நம்ம பேசுகிறத உணர்ந்து கொண்டு ஓகே இது பண்ணக்கூடாது, ஆண்டவருக்கு பிடிக்கல அப்படி சொல்லி ஆண்டவருக்கு ஒபே பண்ணி நடக்கும்போது ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நம்மளுக்கு நேர்த்தியாக நடத்தி கொண்டு போவார். ஒரு ஃபேமிலி இணைஞ்சு வாழ்கிறது தான் ஆண்டவருடைய சித்தம் எந்த நாள்லையும். ஸோ 2 பேரும் பிரிவினை தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது அப்படின்னு மேத்யூ 12 போட்டிருக்கு. ஸோ பிரிந்து வாழ்றது அது பிரிவினை அப்படிங்கிறதே சாத்தான் கொண்டு வர ஒரு விஷயம்தான். ஸோ ஆண்டவருக்குள்ள எப்போவுமே ஐக்கியமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தன் தகப்பனையும் தாயும் விடுத்து 2 பேரும் இசைந்து இருக்கணும். 2 பேரும் ஒரே மாம்சமாக இருப்பாங்க. அதே மாதிரி 2 பேருக்கும் தலையாக இயேசு கிறிஸ்து இருக்கணும். இப்படி இருந்தால் நிச்சயமாக நம்மளோட திருமண வாழ்க்கை வெற்றியாக கொண்டு போக முடியும். கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வரும், ப்ராப்ளம் வராமல் இருக்கவே இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த பாயிண்ட்லனாலும் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகலாம். நான் சைக்காலஜிக்கலி பார்த்தேன், 5 to 7 years ஒரு கப்பிள் பிரியாமல் ரிலேஷன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் தே வில் மேனேஜ், அவங்க பிரிய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. பட் இப்போ நம்மளை சுற்றி நடக்கிற நியூஸ்லாம் கேட்டு பாருங்கள். 20 yearsக்கு அப்புறம் டிவோர்ஸ், மேரேஜ் ஆகி 40 yearsக்கு அப்புறம் டிவோர்ஸ், 15 yearsக்கு அப்புறம் டிவோர்ஸ். ஏன் இதெல்லாம் நடக்குது? நம்ம சொந்த முயற்சினால எதுவுமே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் அண்டர் காட்ஸ் ஹேண்ட். நம்ம ஆண்டவருக்குள்ளேயே நம்மளோட குடும்பத்தை எவ்வளோ தூரம் நடத்தி கொண்டு போகிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளோட குடும்பம் கற்பாறையின் மேலே நிலை நிற்கிறதா இருக்கும். ஸோ ஆண்டவர் கீழே ஆண்டவர் சொல்கிற பாதைகளில் நடந்து ஒபே பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நடக்கும்போது we will get a new energy, we will get a new life. ஆண்டவர் நம்மளுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாத்துக்கும் மேலே பரலோகத்தில் போய் ஆண்டவர் நம்ம கிட்ட கணக்கு கேட்பார் எல்லா விஷயத்துக்கும். ஸோ அப்போ we have to be liable for what God has given to us. if suppose உங்கள் ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம் பிரிஞ்சிருக்கிற நிலைமை இருக்குது, இல்லாட்டினா ஒரு பிரிவினை உண்டாயிருச்சு, 2 பேரும் பிரிஞ்சிருக்கோன்னா அதுலேருந்து எப்படி மேற்கொள்ளலாம், நான் என்னெல்லாம் பண்ணி மேற்கொண்டேன் அப்படின்றது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் இதுக்காக ஒரு ப்ரேயரும் நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ கர்த்தர் உங்களோட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். God bless you all.